What a loving friend is that. But we are Christians, we believe in the Lord and something. இவன் 30 வருஷம் கூட்டாளி. 30 வருஷம் கூட்டாளி. ரெனி போல்டமான் and சொல்லி. என்ன பேர்? ரெனி போல்டமான். ரெனி போல்டமான். It is just a big change. And if you want to go for holiday, இவரை கூட்டிக் கொண்டு நான் பொலன்னார் சீகிரிய தம்புள்ள அந்த அங்கால தெரியாதா எல்லா இடங்களும் இவரை கூட்டிக் கொண்டு இந்த இடத்த காட்டப்படுறது அந்த தோட்டங்கள் இந்த இடங்களை சுற்றி காட்டப்படுற பாருங்கோ ஒரு சந்தோஷமான ஜாலியான ஒரு வாழ்க்கை பாருங்கோ is everything that I already learned. ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் நான் அங்கே எங்கெல்லாம் பார்த்தேன் எல்லா நாடும் மந்தன் நல்ல எல்லா இடமும் நல்லா இருக்குது இங்கே வந்திருக்கேன் நான் என்ன சொல்கிறது இது ஒரு தேவை உலகம். Every place had something special. Yeah, that is why. Yeah. அதாவது இவர் சொல்கிறார் நான் 12 வருஷத்துக்கு முதல் ஒருக்கா இலங்கைக்கு வந்தேன் நான் வந்து கண்டியில் ஒரு லாட்ஜில் இருந்தான் அந்த கண்டியை மட்டும் சுற்றி பார்த்துட்டு நான் போயிட்டேன். அவர் சொல்கிறார் இந்த நாட்டில் எந்த இடம் தன் பெஸ்ட்ன்னு சொல்லலாம் அவருக்கு எல்லா இடமும் ஒரு டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ். ஏன்னா நான் பிறந்தது கண்டியில் பிறந்தேன் மாத்திலையில் வளர்ந்தேன் ஆனால் என் அப்பர் எல்லாரும் ஜெஃப்னா இங்கே. வணக்கம் ரோலே, நான் உங்கள் சீலன், இது எஸ்பி சீலம் புலக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வளராய் பகுதியில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் இந்த வீதியில் வரும்பொழுது 2 பேரை சந்தித்தேன் பாருங்க. இந்த இதில் பாருங்கோ இவர்களை வந்து பாருங்கள் ஒரு வெள்ளைக்காரர் ஒரு நிற்கிறார். அதோட வந்து எங்களோட எங்களோட நாட்டில் பிறந்த வளர்ந்து இப்போ புலம்பெயர் தேசத்தில் வசிக்கிற ஒரு அண்ணாவையும் சந்திச்சிருக்கிறேன். இப்போ நான் எதிர்ச்சியாக தான் சந்திச்சேன் நான். இப்போ இவையல் வந்து எப்படின்னு சொன்னால் வந்து இந்த அண்ணா வந்து சொன்ன விஷயம் வந்து இந்த வெள்ளைக்காரர் வந்து எங்களோட நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாராம். அப்போ அவருக்கு வந்து இவர் வந்து கூட இருந்து எல்லா இடங்களும் இந்த தோட்டங்கள் இந்த இயற்கை நடங்கள்னு சொல்லி எங்களோட யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கையை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறான்னு சொல்லி இந்த அண்ணா சொல்கிறார். அப்போ நாங்கள் இப்போ வந்து அந்த அண்ணாட்ட போய் கதைப்போம் இப்போ என்ன மாதிரி சொல்லி கதைப்போம். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணாக்கு என்ன பேர்? எனக்கு பேர் கிறிஸ்டோஃபர். என்ன சொன்னா வந்து இந்த இடத்துல சரியான இடம் இது என்ன பேர்? இது வந்து வளலா இந்த இடத்துக்கு சொல்றது ஓட்டாம்படி. என் ஆஃபிஷியல் பேர்னு சொன்னால் மகேந்திரன் பொன்னுத்துறை என் ஃபேமிலி பேர். இப்போ இந்த வல்லையில் இந்த காணியல் அது இதெல்லாம் லைக் 1756 இருந்து பரம்பரைக்கு இருந்த காணியல். ஆனால் அது இன்னைக்கு இரும்பு இருக்குது. எங்களோட அப்போட ஒரு காணி இருந்து அதில் நான் ஒரு சுவரை கட்டி 30 பழங்கு மரங்களை வச்சு ஒரு ஹாலிடே ஹவுஸ் மாதிரி ஏர் கண்டிஷன் போட்டு கிச்சன்லாம் செய்திருக்கிறேன். அப்போ செய்தால் யாரும் வந்து போகலாம் வெளிநாட்டாக்கள் ஒரு டூரிஸ்ட் ஆக்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ பேருங்க மகன் இப்போ போன கிழமை வந்து என்னோட வந்து இங்கே இருந்து மகன் போகிற ஃப்ளைட் இருக்கலாம் அன்றைக்கே இவர் இறங்கினார். இவர் 30 வருஷம் கூட்டாளி. 30 வருஷம் கூட்டாளி. ரெனி போல்டமான் சொல்லி. என்ன பேர்? ரெனி போல்டமான். அவர் அங்கே ஹெவி ட்ரக் டிரைவர் அண்டி. இவர் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டி 3000 யூரோ கொடுத்தார். அங்கேருந்து அனுப்பி விட்டார் 10 லட்சம் ரூபா. அப்போ நான் பார்த்தேன் அடே what a loving friend is that. But we are Christians, we believe in the Lord and something. நானும் வருவேன் எங்களோட சமயத்தில் நாங்கள் பிலீவ் பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு நல்ல கூட்டாளி தான் பெரிய ஷாக். பின்னத்தான் நான் சொன்னேன் வந்து இறங்குங்கோ இந்த நாளைக்கு. அப்போ அதே நாளை அவர் இறங்க மகன் போக இவரை கூட்டிக் கொண்டு நான் பொலன்னார் சீகிரிய தம்புள்ள அந்த அங்கால தெரியாதா எல்லா இடங்களும் காட்டி கொண்டு அப்படியெல்லாம் அங்கே மாத்தில் இருந்து கொண்டு இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கேன். போய் வந்துட்டீங்க? வந்து இப்போ யாழ்ப்பாணம் லாஸ்ட் ட்ரிப் இப்போ நாங்கள் 3-4 டேஸ்ல நாங்கள் காண விஷயங்கள் செய்தோம். இங்கே இவருக்கு இங்கே வந்து அதிகமாக இது ஒரு ஃபார்ம் லேண்ட். யூ பி பிஸி தேர் பட் யூ கம் ஹியர் it's all farmers. Then you have a little bit hot under the tree, it's heaven. So my friend Reni, he was reading a book 2 hours under a tree there and 2 hours 2 மணி நேரம் அங்கே வாசிக்கிறார் இங்கே வாசிக்கிறார். அவர் சந்தோஷமாக ஒரு ரெஸ்ட்டை அனுபவிக்கிறது நான் கண்டேன். ஆனால் நாளைக்கு பிஸி. டுமாரோ மார்னிங் வருது வாகனம் இவர் யாழ்ப்பாணம் முழுத்தா கொண்டு போக டச் ஃபுட். இஸ் எ டச் ஜென்டில்மேன் நெதர்லாண்ட்ஸ் and I am also Netherlands. ஆனால் சரி அது நான் இப்போ நான் நெதர்லாந்து ஸ்ரீலங்கா போன் பட் ஐம் நெதர்லாண்ட்ஸ் ஆஃபிஷியலி நான் நெதர்லாந்து பாஸ்போர்ட். சரி அப்போ வந்துட்டு நான் இப்போ காட்டுறேன். அதே மாதிரி மகனும் படங்கள்லாம் எடுத்துக்கொண்டு போனான் இன்ஸ்டாகிராமில் அடிக்க அதுக்கு இதுக்கு. அவன் வந்து கொஞ்சம் படித்தவன் அவன் கட்டிக்காரன் யூடியூப்பில். அவன் வந்து அங்கே போய் அவன் சொல்கிறான் தான் இனி இலங்கைக்கு நிறைய டூரிஸ்ட் கொண்டு வர போகிறான். அடுத்த வருஷம் டீல் பண்ணிட்டு போகிறான். தன்னோட ஃப்ரெண்டோட வந்து இருந்துட்டு போவேன்.
இவருக்கு இப்போ நல்லா பிடிச்சிட்டு அப்போ நான் இப்பயே 4 பேர் சரி. ஆனால் இந்த 4 பேர் வரையணும். வருகிற வருஷங்களில் இந்த ஏர்போர்ட் ரோட் கூட அதில் ஏர்போர்ட் திறந்து மக்கள் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கக்கூடிய வசதி இருந்தால் எவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் மாறும். அதாவது இளைஞரும் வெள்ளக்காரர் மற்ற நாடுகள் எனக்கு கூட்டாளி இருக்கிறாங்க. அவங்க வருவாங்க, வந்து இருந்துட்டு போவாங்க. அப்போ இங்கே காசு எங்களோட இருந்தாலும் மற்ற படங்களில் சீக்கிரியா தம்பா எல்லாம் சுற்றி பார்க்க நல்ல வருமானம் வரும். இதுதான் நான் விரும்பி செய்கிறேன். இங்கே இப்போ கூட்டி கொண்டு போகிறேன் வல்லாக்கும் விடையாலும் காட்டுறதுக்கு இந்த நம்மளோட பைக் ஒன்று இருக்குது. அதில் இப்போன்னா நீங்கள் வந்து எத்தனை வயசில் வெளியில் போனீங்க? நான் வந்து 1977ஆம் ஆண்டு போனீங்க. என்ன ஃபஸ்ட்டு எந்த நாட்டு போனீங்க? ஈரான் 79 வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் டூரிஸ்ட் பஸ் டிரைவராக வேலை செஞ்சேன். ஆனால் போக முதல் ஸ்ரீலங்கா மாத்தலையில் பிராதேசிய வடபோலையில் நாம் வந்து ஆல்மியன் வெல்டர். அதுக்கு முதல் 96 மஹாலி ப்ராஜெக்ட்ஸ் நாலேருந்து அதில் சூப்பராயிருச்சேன் கல் உடைக்கிறதுக்கு. சின்ன வயதுலேருந்து பிஸி. பிறகு 80லேருந்து ஷிப்பில் நான் போய் ஷிப்பில் இருந்து சுற்றிலாம் போய் 82 சம்திங் ஜெர்மனி. அதுக்கப்புறம் 6 வருஷம் ஜெர்மனி. அப்படி நான் இருந்தேன். திருப்பி ஹோலண்டில் வந்து இப்போ எவ்வளோ ஒரு 40 வருஷம். என் வயது 69 வயது. Ik ben 69 jaar oud, hè. En de jongen denkt dat, maar die jongen ziet uit jong en zo, maar ja, ik kan wat doen, hè. இவருக்கு எத்தனை வயது? இவருக்கு is how old are you? I'm 58. 58. 58. இவர் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்களை பார்த்தவரானே, அதை பற்றி என்ன சொல்கிறார்? What do you think about Sri Lanka? He asked. Well, look the camera. Well, compared to Netherlands, it is just a big change. And if you want to go for holiday, for me this place is beautiful weather. Paradise. It's paradise. Hallelujah. நீங்க அப்படியே தமிழ்ல அப்படியே இல்ல சொல்றார் தான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துடும். வெளிநாட்டாக்கள் ஒரு மற்ற நாட்டுக்கு போகிறது ஒரு கொஞ்சம் அவங்களோட பெட்டராக அங்கே உள்ள குடிர்கள் அதெல்லாம் மாற்றுறதுக்குண்டு. ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் நான் அங்கே எங்கெல்லாம் பார்த்தேன் எல்லா நாடும் மந்தன் நல்ல எல்லா இடமும் நல்லா இருக்குது. இங்கே வந்திருக்கேன் நான் என்ன சொல்கிறது, இது ஒரு தேவை உலகம் என்றார் அவர். அது ஷார்ட்டா is everything that I already learned. But then this time, you know, it's for me it's every trip, you know, builds on the previous one. அதாவது இவர் சொல்றார், நான் 12 வருஷத்துக்கு முதல் ஒருக்கா இலங்கைக்கு வந்தேன். வந்து கண்டியில் ஒரு லாட்ஜில் இருந்தேன். அந்த கண்டியை மட்டும் சுற்றி பார்த்துட்டு நான் போயிட்டேன். 3 வீக்ஸ் இருந்தேன். எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் இந்த ட்ரிப்பில் நான் ஒவ்வொரு நாளும் இடங்களும் மாறி this trip every day we are busy, no man. Today also every day is something busy வந்து ஐயோ we want to rest, now we come to rest exactly place. அதுக்கு காரணம் நீங்களா? very busy. இப்போ வந்து நான் இப்போ திருப்பியும் பிஸியை உடைச்சு கொண்டு கொஞ்சம் இந்த பைக்கில் கொண்டு போயிட்டு வரோம். Tomorrow is the Jaffna trip. Day after tomorrow, 1 day free for buying things all. அதாவது நாளைக்கு நாங்கள் இவர் எல்லாம் ட்ரிப்பு யாழ்ப்பாணம் பார்க்க போகிறார். நாலு அன்றைக்கு நான் பார்க்குறேன். இவர் எனக்கு 10.5 கிலோ என்ற புத்தகங்கள் இதெல்லாம் கொண்டாந்தார். இப்போ நான் அந்த 10.5 கிலோவுக்கு யாழ்ப்பாணத்தில் தூள் கீழ் தேவைகள்லாம் ஏற்ற அதாவது கருவேப்பிள்ளை இப்போயே ஆர்டர் வந்துச்சு. கருவேப்பிள்ளை தூள் கொஞ்சம் மற்றது குரக்கன்மா ஒரு அது அங்கெல்லாம் ஆர்டர் வந்துட்டு. இவர் சொன்னார் நாம் எல்லாம் கொண்டு போகிறேன், உனக்கு எதுவும் தேவைன்னா அவர் தேவையில்லை என்றார். பட் யூ டுமாரோ when you check you also buy some kilos to take something. What you from Jaffna test and see, then you know the taste. இப்போ என்ன சொன்னா வந்தேன்னா, இப்போ இவர் வந்து இப்போ வந்திருக்கிறார். நான் இது வரைக்கும் போன இடங்கள்ல இவருக்கு நல்லா பிடிச்ச பிளேஸ் இருக்குதுன்னு he asked the question. Now you came from Syria, now we stayed everywhere, no? By the president's house also, there we prayed that and this, we stayed many places. So which place until now you like? That's a difficult question. Oh, yeah. That's a difficult question. Every place had something special. Ja, dat is waar, hè? Ja. Je kan niet zo zeggen, ja. Yeah, you know, so... அவர் சொல்கிறார்,
இந்த நாட்டில் எந்த இடம் தன் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அப்படி அவருக்கு எல்லா இடமும் ஒரு டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ். அதே மாதிரி நான் கொழும்புல வந்த முதல் நாளே நாங்கள் இருந்தோம் என்ன விவைன் ஹோட்டல், அது வந்து சென்ட்ரு முள்ளுக்கு ஒரு ஹோட்டல், சரியா, ஃபேவே சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்தோம் சென்ட்ரம். அதுக்கு பக்கத்தில் பிரசிடென்ட் கந்தூர். நாங்கள் இருந்து வாரம் எல்லா பக்கமும் போலீஸ் அப்படி ஆகலையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா பிரசிடென்ட் வரப்போறார், புது பிரசிடென்ட். பார்த்தால் அவங்கள எங்களை நிப்பாட்டே இல்லை. அப்போ நாங்கள் வந்தோம், நாங்கள் எங்களை போகிறோம் வந்து பார்த்துட்டு நாங்கள் அங்கெல்லாம் பார்த்துட்டு என்னென்னா பிரசிடென்ட் வராங்க எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து பிரசிடென்ட் கந்தூருக்கு நான் வர இவர் கையை தூக்கி ஆண்டவரே அவருடைய பாஷையில் வரப்போகிற பிரசிடென்ட் ஆசீர்வதிங்க. லெட் திஸ் லேண்ட் பி ப்ராஸ்பரஸ், வெரி நைஸ், பிளெஸ் தெம் லார்ட்னு ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ் அவர் கொடுக்குறார் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு வர முதல். டக்குன்னு நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி நானும் இங்கிலீஷில் லார்ட் பிளெஸ் ஆகணும். we have the video. So that is a miracle. Before president come to the seat, just that police officer told no, secretary came, but the president didn't come. But we were there, the first people who blessed that office, blessed the president. Hallelujah. It's a miracle, man. It's a miracle. அப்படி நாங்கள் விஷயங்களை சந்திச்சு கொண்டு. ஓகேண்ணா, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி உண்டு. இப்போ இவர் இங்கே இலங்கைக்கு வந்து இது வரைக்கும் வந்து இப்போ உணவெடுத்துருப்பார், ஆனால் சாப்பிட்ருப்பார். அதில் வந்து என்ன உணவு இருக்கு அதிகமாக விரும்புகிறான்னு சொல்லி இப்போ புது உணவு தான் இருக்கும் இருக்கு. அது பிரச்சனை இல்லை. அங்கே வந்து ஒரு நாள் எந்த வீடு சோறு கறியெல்லாம் எந்த வீட்டில் தான் சாப்பிட பழக்கம். ஒரு நாள் சாப்பிட பழக்கம். உரப்பு கறி எல்லா கறியும் நான் கொடுக்குறேன். அங்கே சமைச்சு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இலங்கை சாப்பாடு சாப்பிட பழகிட்டேன். 30 வருஷம். Yes, from Sri Lanka you had food, a lot of food. What food you like for the most? What is tasty? Wow. Yeah. Well, there are some dishes. So I mean, of course, the hot food. The food in Sri Lanka is always hot. அதாவது இவர் சொல்கிறார் இங்கே எப்போயும் ரைஸ் அண்ட் கறி எப்போயும் உரப்பான சாப்பாடுகள் தான் இருக்கும். ஆனால் நானும் இந்த மாதிரி சாப்பாடுகள் தான் வீட்டில் சாப்பிட்றது. உரப்பு கறி அது என்ன எந்த வீட்டிலே பழகியாச்சு. இங்கே சாப்பாடு அது இங்கே பெரிய ஒரு இதுண்டா. எனக்கு இந்த இதெல்லாம் டேக் கேர் ஒருத்தர் இருக்கிறார், நல்ல மனுஷன். அவருடைய வீட்டில் இருந்தான். அவருடைய பேர் வந்து வெஸ்லின், சரியா, வெஸ்லின் ரெண்டு. அவரும் பேப்பர் ரிப்போர்ட்டர், அது இந்த யாழ்ப்பாணத்து பேப்பர் ரிப்போர்ட்டர் ஆக்சுவலி. அப்போ அவருடைய அம்மா எங்களுக்கு இந்த இது வரைக்கும் காலமாக மத்தியான உணவு சாப்பாடு வந்து கொண்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு அனுசரிப்பு நாங்கள் அங்கால எங்கேயும் காண இல்லை. நோ, we have lunch, breakfast, lunch and dinner. We don't have to worry. We have overflow of food. But like that, we never saw no places. Here people are very love. It means all places are good, but we are taken care very good here. It's nothing to complain, nothing to think wrong. That's it. அதாவது இங்கே எங்களுக்குள்ள 3 சாப்பாடும் கூடியும் போகும், நாய்க்குட்டியும் சாப்பிடுது, எங்கட பிரச்சனையே இல்லை. குருவிகளும் சாப்பிடுது, மைனாக்களும் சாப்பிடுது. நாங்கள் ஃபுல் சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ நாளே போகிறார், கட்டாயம் இவர் வருவார், அடுத்த வருஷம் வந்து தேருவார், மகன் வருவான், கூட்டாளியோட வருவான், நானும் வந்து கொண்டே இருப்பேன். இந்த ஏர்போர்ட் மட்டும் திறந்தால் கனப்பேர், Amsterdam, Kuala Lumpur, then from Kuala Lumpur to Palali. It's easy. The traveling is about 3 days from Canada, all of the places. It's close. If you open that place, man, these roads are made nicely. Before President, he made the roads very good. Nothing, every carpet road in Jaffna, I love it. All Sri Lanka. Very nice. It's done. Now is the time to, take the harvest. Lot of hotels there. Make the places open. Let all food come to the land. Every poor guy or somebody, he can sell ice cream or something. Everybody will be happy. Hotels will be happy. Rich will be happy. Also the poor guy will be happy. And that's my target. நான் வந்து பார்த்தேன்டைக்கு ஒரு வித்தியாசம் நாள். இப்போ வந்து பொதுவாக வழியிலேருந்து வரைக்க எல்லாருக்குமே வந்து நாடை சுற்றி பார்க்க விருப்பம் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய என்ன விரும்பி என்ஜாய் பண்ணுறீங்க. ஏன்னு சொன்னால் வந்து கரெக்டாக ஃபுல் டைம் என்ஜாய் பண்ணணும், ஃபுல் டைம் சுற்றி பார்க்கணும். எனக்கு விருப்பம் அத்தனை பேரும். என் அங்கே ஆம்ஸ்டர்டாமில் ரயில்வே என்ஜின் டிரைவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட பஞ்சாதியும் ரயில்வே சிஸ்டம் ஹேங்க் அவர் இப்போ இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
எந்த நேரம் வந்து குதிப்பாரோ தெரியும். அந்த மாதிரி எனக்கு நிறைய கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் அப்டேட் பண்ணி கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும். இப்போ நீங்கள் வெளிநாட்டு வெள்ளைக்காரே இங்கே கொண்டு விட்டுருக்கீங்கன்னு சொன்னால் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த டூரிஸ்டில் கொஞ்சம் வேறு காட்டுறீங்க. நீங்களும் பார்க்கணும், அதை விட வந்து உங்களோட பழைய நாட்களும் உங்களோட நாட்டை சுற்றி பார்க்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க. ஏன்னா நான் பிறந்தது கண்டியில் பிறந்தேன், மாத்திலையில் வளர்ந்தேன். ஆனால் என் அப்பர் எல்லாரும் ஜெஃப்னா, இங்கே ஜெஃப்னாஸ் ஃபேமிலி. இப்போ அந்த அப்பர் ஒரு காணி ஒன்று இருக்குது. அதில் ஒரு ரூமை கட்டி மரத்தை கட்டி வந்து போவன் ஆக்கள் பார்த்துக்கொள்வாங்க. சரியா, நம்மள வந்து உங்களோட அந்த பிஸியான நேரத்தில் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நன்றி அண்ணா. ரைட், ஓகே, காட் பிளஸ் யூ. We go. We made the business. We move. Thank you. My pleasure. Yes. Success. இப்போ பார்த்துருப்பீங்க, நான் வந்து உண்மையில வந்து எதிர்ச்சியாக தான் இந்த வீதியில் வந்தேன். வரும்பொழுது நான் எதிர்ச்சியாக இந்த வெள்ளைக்காரரை பார்த்தா நான் நின்றுனான். பார்த்தா இன்னொரு அண்ணா நிற்கிறார். இவர் வந்து என்ன சொல்கிறது, வயசு கேட்க போனால் ஐயான்னு சொல்லலாம், 70 வயசாகலாம். ஆனால் பார்த்தா அண்ணன் வேறு தான் இருக்கிறார். 35-40 அதுக்கு மேலே இல்லை. உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் அண்ணா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமான விஷயம் பார்க்க போனால் இந்த வெள்ளைக்காரனவர் வந்து அண்ணாட ஃப்ரெண்டாம், நெதர்லாந்து வந்திருக்கணும். இவர் வந்து இவரை கூட்டி கொண்டு வந்து இங்கே வந்து இந்த இடமெல்லாம் சுற்றி காட்டு அந்தளவுக்கு அண்ணாக்கு அந்த இடங்களை சுற்றி பார்த்தேன். டூரிஸ்டில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அந்த வகையில் வந்து அண்ணா இந்த இடத்துல எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னதுக்கு அண்ணாவுக்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடுபெறும் நான் உங்கள் எஸ்பிசியில். நன்றி, வணக்கம் ரோவலே. இப்போ பாருங்க, அண்ணா வந்து வெளிக்கிறார், இவரை கூட்டி கொண்டு போகிற வேறுங்க. இப்போ பாருங்க, இவரை கூட்டி கொண்டு இந்த இடத்த காட்டப்படுறது, அந்த தோட்டங்கள் இந்த இடங்களை சுற்றி காட்டப்படுற பாருங்க. ஒரு சந்தோஷமான ஜாலியான ஒரு வாழ்க்கை பாருங்கோ. ஓகே, பாய். ஓகே.